ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைலு, ஒரு சவுத் இண்டியன் ஹேர் ஸ்டைல். நான் குளிச்சுட்டு இன்றைக்கி கோயில் கிளம்பலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கோயிலுக்குலாம் ரொம்ப அப்படியே அழகாக டிசைனாக வாரிட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. நான் கோயிலுக்கு போகிறதா ரொம்ப சிம்பிளாக தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போவேன். அதை சரி உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிவிட்டு இது வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குளிச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் மெனக்கில்ல. டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சீக்கிரம் ரெடியாகணும்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க மாமா. சரி டக்குன்னு ரெடி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஐயோ இருக்கவே இருக்கு நம்ம சிம்பிளான ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் இந்த ஹேர் ஸ்டைலை மேக் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு 4 கிளிப்பு ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நான் எப்பயுமே நம்ம குளிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா முடி ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப பறந்து ரொம்ப ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருந்தால் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முடி ஃபுல்லாக அங்கே இங்கே அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் குளிச்சுட்டு முடியை காய வச்சுட்டு கொண்டு வருவோம்ல, அப்போ முடி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீ எந்த ஹேர் ஸ்டைல் நினைக்கிறியோ அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அப்படி நான் எந்த ஹேர் ஸ்டைலில் நினைக்கணும்னோ அந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக வரும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைலுங்க. ஆனால் இதுவும் எனக்கு ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி இந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நேர் வகுடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் நேர் வகுடு தேவையோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடியை 2 இப்படி ஃப்ளாட்டாக கீழ் பக்கமாக இறக்கி வருவோம்ல, அந்த மாதிரி தலையை இறக்கி ஏற்கனவே குளிச்சுட்டதுனால முடி சிக்கி எடுத்தோன்னா அப்படியே தான் இருக்கும். அதிலே அப்படியே சைடில் இருக்கிற முடி மட்டும், அதாவது ஃப்ரண்ட் நெத்தி அந்த புருவத்துக்கு பக்கத்தில் கீழே காது வரைக்கும் இருக்குங்க, அந்த முடியை மட்டும், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை மட்டும் வாரி பின்னாடி கொண்டு போயிட்டு அழகாக 2 கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். அதே சேம் தான் அந்த சைடும். அதே எந்த முறுக்கி போடுறது, ட்விஸ்ட் பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே ப்ளைனாக கொண்டு போயிட்டு அந்த கொஞ்சம் முடி தான் எடுக்கணும் ஃப்ரண்ட்டில். அந்த சைடு புருவத்தோட அந்த எண்டில் இந்த பக்கம் காதுட்டு இருக்கிற முடி மட்டும் கொண்டு போயிட்டு பின்னாடி 2 கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். நான் 2 வச்சா தான் எனக்கு கொஞ்சம் நிற்கும், இல்லைனா உரி வந்துடும். அதனால் 2 வச்சுட்டு அப்படியே நார்மலாக 3 கால் பின்னல் வச்சு பேக் சைடே இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பார்ட்டி வேறு அந்த மாதிரி எங்கேயாவது கிராண்டாக வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் டிசைனாக பின்னுவேன், இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பின்னுவேன், ஃப்ரண்ட்டில் பின்னி போடுவேன். பட் இது கோயிலுக்கு தானே போகிறோம், அங்கே ஹோம்லியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பின்னாலே பின்னல் போட்டுட்டேன். பின்னாலே 3 கால் பின்னல் நார்மல் பின்னல் வச்சுட்டு 3 கால் பின்னல் பின்னி எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரத்தில் ஒரு பிளாக் கலர் ரப்பர் பேண்டை வச்சு இந்த ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா குட்டி ஹார்ட்டையும் தட்டி விடுங்க, ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் எந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஆயில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனீங்கன்னா முடி குளிச்சதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறமும் முடி காஞ்சமும் சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் முடி ஏற்கனவே நம்ம எண்ணெய் வைக்காமல் ட்ரையாக இருக்குது, மறுபடியும் தலைக்கு தண்ணி ஷாம்பு போட்டு குளித்தோன்னா முடி ரொம்ப ட்ரை ஆகிட்டு அப்படியே ரொம்ப வரன்னு ஆகிடும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. ட்ரை ஹேராகவே இருந்தாலுமே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உடனே கூட குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஷாம்பு போடும்போது அந்த ஆயில் மட்டும் போயிடும், நம்ம முடி நார்மலாக எப்பயும் போல் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூ வச்சு இது என்னோடய செடியில் நானே வச்சேன். அந்த செடி அதுக்குள்ளேயே பூத்துருச்சுங்க. அதனால் ஐயோ அந்த பூ எனக்கு மனசே வரல விட்டுறதுக்கு. எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். அந்த பூ வச்சு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டுட்டு மாமா கிட்டே ஏமாற்றிட்டு ஆர்டிஃபிஷியல் பூ வச்சு காமிச்சிருக்கேன். ஒரிஜினல் பூ நல்லாயிருக்கா இல்லை ஆர்டிஃபிஷியல் பூ நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இன்னமும் ஃபேஸில் குறையுதேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமாங்க, குங்குமம் மேலே வைக்க மறந்துட்டேன். அதை வச்சாதாங்க எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணாலும், எவ்வளோ ரெடி ஆகிட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆனாலும் எனக்கு குங்குமம் வைக்கலன்னா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது அப்படியே பழகிடுச்சு மேரேஜுக்கு அப்புறம். குங்குமம் வச்சுட்டு என்னோடய ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். குங்குமம் வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கா, இல்லை அதுக்கப்புறம் வைக்காமல் இருக்கும்போது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதை விட ஒரு சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.